ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ஜி. முந்தைய வீடியோவில் ஜவ்வாது மலையில் இருக்கும் அழகான டூரிஸ்ட் பிளேஸ்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அன்று இரவே நாங்கள் ஏலகிரி மலைக்கு வந்து ரூமில் தங்கிட்டோம். இன்னும் ஜவ்வாது மலை வீடியோ யாரும் பார்க்கலன்னா மேலே ரைட் சைட் கார்னரில் லிங்க் இருக்கும். அப்படி இல்லைனா வந்துட்டு நம்மளுடைய யூடியூப் சேனலில் போனீங்கன்னா வீடியோ இருக்கும். இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க்கை போட்டு வைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டே 2ல் ஏலகிரியில் நாங்கள் சுற்றி பார்த்த இடங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் ட்ராவல் மற்றும் ஆட்டோமொபைல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம சோமைமலைக்கு ட்ரெக்கிங் மூலமாக போக போகிறோம். ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணணுன்னா முதல்ல ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்லேருந்து என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். நாங்கள் போனப்போ ஒரு ஆளுக்கு 350 ரூபா கட்டணம் இருந்துச்சு. இந்த ட்ரெக்கிங்கு மொத்தம் 2 வழி இருக்குது. ஒன்று சின்ன ரூட்டு அண்டு பெரிய ரூட்டு. சின்ன ரோட்டு 3 கிலோமீட்ரு, பெரிய வழி வந்து பார்த்தோன்னா 5 கிலோமீட்ரு. அதில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இதுவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சோமைமலை ட்ரெக்கிங் பற்றி முழு டீட்டெயில்டு வீடியோ ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ அதனால் முழு தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள். ஆரம்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் ட்ரெக்கிங் ஆரம்பித்த பிறகு அந்த பயம் எல்லாமே போயிடுச்சு. மேலே போனதும் கிடைச்ச வியூவும் இயற்கை அழகும் சுவாமி தரிசனமும் எங்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா பூமியோட தரமட்டத்திலேருந்து 4338 அடி உயரத்தில் இருக்கிறோம் நம்ம. இப்போ இது வந்து பார்த்தோன்னா ஏலகிரியிலேயே மிக மிக உயரமான மலை இதுதான். மீதி எல்லா மலையுமே இதை விட சின்ன மலை தான். ஸோ உங்களுக்கு ட்ரெக்கிங் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். இந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி வாங்க அடுத்த பிளேஸ்க்கு நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நாம் ஏலகிரியில் இருக்கிற ஃபன் கேம்ஸ் பக்கம் வந்திருக்கிறோம். இங்கே பேக்கேஜ் 750 ருபீஸும் சிங்கிள் கேம்ஸ் எல்லாமே 100 ருபீஸ்லேருந்து இருக்குது. நாங்கள் சில கேம்ஸை மட்டும் ட்ரை பண்ணோம். முதல்ல ஜிப்லைன் போனோம். இது என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைம் ஜிப்லைன் போகிறேன். ஆரம்பத்தில் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, இருந்தாலும் எண்டில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜீப் கார்ட் மற்றும் வில் அம்பு ட்ரை பண்ணோம். அதில் நாங்கள் பண்ணிய கலாட்டாவை நீங்களே பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு. பாருங்கள். இப்போ விடுறா பார்க்கலாம். இவ்வளவுதான் நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன்ல, அவனோட கம்மியாக இன்னும் பயிற்சி. நாங்கள் பங்கி ஜம்பிங் அண்டு ரேசிங் கார் ட்ரை பண்ணோம். முதல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. ஏலகிரி வந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏலகிரியில் இருக்கிற போட் ஹவுஸுக்கு போக போகிறோம். என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், போட் ஹவுஸ் வந்தவுடனே எங்கள் எல்லாருக்குமே நல்லா பசியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணோன்னா லோக்கல் பழங்கள் எல்லாமே வாங்கி ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ எல்லா பழமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்மளை சிட்டியில் கிடைக்கிற பழங்களை விட இந்த பழங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்னு நல்லா தெரிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நாங்கள் போட்டிங் பக்கம் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்பீட் போட் இல்லை, எல்லாமே பெடல் போட்டிங் தான். ஸோ பெடல் போட்டிங் பண்ணுறது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ரொம்பவும் ஃபன்னாகவும் இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃபண்டேரா பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே என்ட்ரி டிக்கெட்டு 300லேருந்து 500 சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் இதை பார்க்கல. நீங்கள் பார்த்துருந்தா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க. இப்போ நாம் 4th பிளேஸான கதவு நாச்சியம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த பேரை நாங்கள் கேட்ட உடனே எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கோவிலுக்குள்ளே வந்து பார்க்குறப்ப உள்ளே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ க்ரீனிஷாக நல்லா ஸ்பேசியஸாகவும் இருந்துச்சு. ஸோ வந்தேன்னா மதிய டைமில் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரான இடம்னா இதை நான் சொல்லுவேன். இந்த கோவிலை பற்றி சிறப்புகளை அந்த சுவாமிகளே சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. சொல்லுங்கள். ஒரு 4-5 வருஷத்துக்கு தலைமுறை கோயில் இது வந்து இங்கே மேலே மலையில் ஒரு கோயில் இருந்தது.
அங்கே பூஜை நடத்திட்டு இருக்கும்போது வந்து குழந்தையும் அவரும் பெரியவரும் போய் பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த டைம் வந்து இவங்களுக்கு பூஜை முடிச்சுட்டு தெளிவு வந்த போது மணியை மறந்துட்டு வந்துட்டாங்க. மணியை மறந்துட்டு வரும்போது நான் போய் எடுத்துகிட்டு வரேன், மணியை மறந்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் கிளம்பும்போது இல்லை நான் போய் எடுத்துகிட்டு வரேன், அந்த குழந்தை கிளம்பியிருக்கேன் சரி போய் எடுத்துகிட்டு வரான்னு அனுப்பும்போது வந்து அந்த கோயில் வந்து குழந்தைய உள்ள விட்டு லாக் ஆயிடும். அந்த அம்மா வந்து அவ்வளோ நாள் இங்கே வந்து இந்த கலியுகத்தில் பிறந்து அவங்க வளர்ந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க லாக் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணிட்டு சரி குழந்தை வந்து வரவே இல்லைன்னு சொல்லி திரும்பி போய் பேரண்ட்ஸ் பார்க்கும்போது வந்து அந்த குழந்தை உள்ள இருந்து பேசுறது ஆனால் திறக்கல. சரி இவங்க எப்படியே ட்ரை பண்ணி டோர் எல்லாம் உடைச்சி உள்ள போய் பார்க்கும்போது சிலையா மாறி இருக்கு சிலை. இதுதான் அம்மாவோட சிலையா மாறிச்சு. கதை எத்தனை வருஷம் பழமையானது? இது எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷம் தலைமுறை. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்ததுன்றது தெரியும். சரி ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய கதவு நாச்சியம்மன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கதவு நாச்சியம்மன் கோவில் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க ஆஃப்லைன் வியூ பாயிண்ட்னு சொன்னாங்க. ஸோ அந்த கார்னரில் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்டார் இருக்குங்களா, அதுதான் வந்து வியூ பாயிண்ட்டு. இது ஃபுல்லி ஆஃப் ரோட் ட்ரிப்பு. ஸோ நம்மளுடைய வண்டி கண்டிஷன்ஸும் பார்த்து ஏறுங்க. வண்டி கண்டிஷன் நல்லா இல்லைன்னா தயவுசெய்து ஏறாதீங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைம் இல்லை, ஸோ அதனால் எங்களால் போக முடியல. ஜஸ்ட்டு உங்களுக்கு வியூ மட்டும் நான் காமிக்கிறேன். நீங்கள் போனீங்கன்னா இதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னுட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சரி வாங்க நம்மளுடைய 5th பிளேஸான அண்டு மஸ்ட் வாட்சபிள் பிளேஸான ஏஆர் தங்கக்கோட்டைக்கு போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் தங்கக்கோட்டைக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா பர் பர்சனுக்கு 300 ருபீஸு. ஸோ நாங்கள் டிக்கெட் எடுத்துக்கிட்டு உள்ளே போக போகிறோம். உள்ளே போகும்போது நம்மளோட பேக்ஸோட திங்ஸ்லாம் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கேட்லேயே வாங்கி வச்சுருவாங்க. ஒரு இடத்தோட அழகு அவ்வளோ பெரியதுன்னு இல்லை, அந்த இடம் நமக்கு கொடுக்குற நினைவுகள் தான் அதை அழகாக்குது. இன்று நாங்கள் வந்திருக்கிற இடமும் அப்படி தான் இந்த ஏஆர் தங்கக்கோட்டை. முதல்ல இந்த இடத்தை பார்த்த உடனே ஒரு வித்தியாசமான அமைதி மனசுக்குள்ளே வந்துச்சு. நகரத்தோட சத்தம், வேலை ப்ரெஷர், தினமும் ஓடிட்டுருக்கிற வாழ்க்கை, இவையெல்லாம் கொஞ்ச நேரமாவது மறக்க வைக்கிற மாதிரி ஒரு உணவு இந்த இடத்துல எங்களுக்கு தோணுச்சு. உள்ளே ஒவ்வொரு அடியும் நடக்கும்போது ஒவ்வொரு மூலையும் நின்று ரசிக்கணும் போல் இருந்துச்சு. சில இடங்கள் நம்மளை ஃபோட்டோ எடுக்க மட்டும் அழைக்காது, அந்த நிமிஷத்தை வாழ சொல்லும். இந்த இடமும் அப்படி தான். இங்கே நாங்கள் எடுத்த ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒரு படம் மட்டும் அல்ல, அது ஒரு நினைவு. இன்னும் சில வருடங்கள் கழித்து இந்த வீடியோவை பார்க்கும்போது அந்த நாள் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோன்னு என்று சொல்ல வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு நினைவுகள் வரும். சில நேரங்களில் வாழ்க்கையில் நமக்கு பெரிய சந்தோஷம் தேவையில்லை. நமக்கு பிடிச்சவங்களோட ஒரு சின்ன ட்ரிப், மனசு நிறைய சிரிப்பு, இயற்கையோட கொஞ்ச நேரம், அதுவே போதும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த இடம் எங்களுக்கு கொடுத்துச்சு. நீங்களும் ஏலகிரிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வாங்க. வந்துட்டு அவசரமாக பார்த்துட்டு போயிடாதீங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து அந்த சூழலை ரசிங்க, காற்றை உணருங்க, உங்களை சுற்றி இருக்கிற இயற்கையை பாருங்கள். அந்த சில நிமிடங்கள் கூட உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில் சம்பாதிக்கிற பணம், வாங்குகிற பொருட்கள் எல்லாமே ஒரு நாள் மறந்து போகலாம். ஆனால் இப்படிப்பட்ட பயணங்களும் அதில் கிடைக்கிற நினைவுகளும் தான் வாழ்நாள் முழுக்க நம்ம கூடவே இருக்கும். அதனால் நாங்கள் எப்போதும் சொல்கிறோம், இடங்களை சுற்றி பார்க்காதீங்க, அந்த இடங்களை மனசால் உணர்ந்து ரசிங்க. அப்போ தான் அந்த பயணம் முழுமையடையும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஆர் தங்கக்கோட்டை நம்ம எல்லாருமே மஸ்ட்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஏன்னா இது நம்மளுடைய காலகட்டத்தில் கட்டின ஒரு கோட்டை. இது பார்க்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தோன்னா ரூம் ஸ்டே அண்டு ஸ்விம்மிங் பூல் அண்டு லக்ஸுரி ரூம்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொமெண்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நார்மலாக நாங்கள் வந்து பார்த்தோன்னா 300 ருபீஸ் கொடுத்து வந்து சுற்றி மட்டும் தான் பார்த்தோம்.
ஸோ ஒரு சில பேர் வந்து இங்கேயே ரூம் எடுத்தும் தங்குறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. இந்த ட்ரிப்போடைய பிளான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோட்டையோடைய ஃப்ரண்ட் வியூ பார்க்குறப்ப ரொம்ப ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா ஹைலைட்டே வந்து பார்த்தோன்னா இந்த கோல்டு கலர் பெயிண்ட்டு தான். ஒயிட் வித் கோல்டு கலர் பெயிண்ட்டு பார்க்கவே அவ்வளோ அடிபொலியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இதுக்கு நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இந்த ஒரே ஒரு பிளேஸ்க்காகவே நீங்கள் ஏலகிரிக்கு வந்து பார்த்துட்டு போகலாம். அவ்வளோ ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதுபோல் மனசுக்கு நெருக்கமான ட்ராவல் வீடியோக்களை பார்க்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அழகான இடத்தோடு சந்திப்போம். அது வரைக்கும் வாழ்க்கையை நேசிங்க, பயணங்களை ரசிங்க, இனிய நினைவுகளை சேகரிங்க.